ஜரின்றது உள்ள சில்க் த்ரெட் இருக்கும். அது மாதிரி சில்வர் வந்து இப்படி சுற்றுவாங்க அந்த த்ரெட்டு மேலே. ஸோ இப்போ கோல்டு கம்மியாகிடுதா? இப்போ 18, 19 தானே வருது. இப்போ 62% சில்வர் இருந்து கோல்டு 0.9 ஆல்மோஸ்ட் 1 கிராம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 1 கிராம் என்ன விலை ஆகுது? அந்த விலை கொடுத்து வாங்குவாங்கன்னு பயப்படுறாங்க அவங்க மேனுஃபேக்சர். நான் உங்களுக்கு நல்முத்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன்னு அதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 3 சரம் கையில் எடுத்துருந்தான். என் முறை வந்து நான் சொன்னேன், முதல்ல உள்ளதும் 3வது உள்ளதும் ஃபஸ்ட் குவாலிட்டி, சென்ட்ரலில் இருக்கிற செகண்ட் குவாலிட்டின்னு கையை தருவேன். இது வந்து ஹேர் பின் மாதிரி போய்ட்டு வருது ஒரே சரம். அவன் சொன்னான், 12 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் தான் சார் கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் என்ன ஜுவல்லரி யாருன்னா? இல்லை நான் பட்டுப்படுது வந்து என் சீட்டில் உட்காருங்க சார்னா. காரணம் இந்த குவாலிட்டிக்காகவும் இந்த உண்மை தன்மைக்கு தான் கிடச்சின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு தரம் நான் அப்படி வெளியில் இருந்திருந்தேன், ஒரு அம்பாசிடர் ஒரு ஃபாரினர் போயிருந்தேன். இப்போ நான் கடையை பார்த்துட்டு போனேன். அப்புறம் டிரைவர் அங்கே நிறுத்தினும் போது ஒரு கடை தாண்டி போயிடுச்சு. உம்டியார்கிட்ட போய் நிறுத்திட்டு நான் நடந்து வந்தேன். நான் இங்கேயே நின்றேன், நம்ம கடைக்கு தான் வந்தேன். உள்ளே போயிட்டு இருந்தேன், நான் பக்கத்தில் போயிட்டு இருந்தேன். சரி, நீங்கள் போகும்போது பார்த்தேன், என் கடையை பார்த்துட்டே போனீங்க, அதுக்குள்ளே தள்ளி போயிட்டீங்க, அப்புறம் நடந்து வந்தீங்க அங்கேருந்துங்க. ஆமாம், நான் அப்படியே போகும்போது பார்த்தேன், நளின்னு பார்த்தேன், ஃபேமஸ் பிராண்ட் ஆச்சேன்னு சொல்லி இந்த வாரம் தான் சொன்னார். அக்கா உள்ளே பார்த்து போல வந்தேன். அப்புறம் எனக்கு யாரும் தெரியல, என் கார்டு கொடுத்து அவர் கார்டு கொடுத்தா தாமஸ் பேட்டா போட்டுருக்கு. வேர்ல்டு பூரா அவருக்கு பேட்டா இருக்குது, அவர் தான் மேனேஜிங் டைரக்டரு. அது ஒரு பெருமையாக இருந்தது. உங்கள் கடையில் ரொம்ப அதிகமான விலை உள்ள சாரி அது ரொம்ப கம்மி பட்டில் சொல்லுவேன். இப்போ இருக்கிறது 2,94,000 அதுதான் ஹையஸ்ட் ரேட்டு. விலை கம்மின்றது 5,600 ரூபா. வெயிட், அது வெயிட் கம்மி. அது ஒவ்வொரு யுகாதிக்கும் சாவித்திரி அம்மாவும் ஜெமினியும் வருவாங்க. இங்கே வந்துட்டு வந்தால் கூட்டம் சேர்ந்து போகிறதுன்னு கடை தரத்துக்கு முன்னாடி வந்துடுவாங்க. அவன் அம்மா பிடிச்சாரு இருப்பான், அவர் ₹1 எடுத்து கொடுப்பாரு என்கிட்ட. ஜெமினி இந்த வர வச்சுக்கோ, மிச்சம் நான் போய் செக் அனுப்பிச்சிடுறேன். ஆனால் நான் அடுத்த இதுக்கு வருவேன், யுகாதிக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சுன்னு எனக்கு சொல்லணும். அந்த காலத்தில் நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக இருந்தீங்க. ஆமாம், பட்டு பிஸ்னஸை பற்றி இன்னைக்கு வந்து வரிசையாக வந்துருச்சு. இதே டி நகர்லேயே இதில் மட்டும் 27 கடை இருக்குது டி நகரில். எல்லாம் வெவ்வேறு ஆட்கள், குமரன்லேருந்து ஆரம்பித்து போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு வரிசையாக வந்துருச்சு. சென்னை சில்க்ஸ்னு நிறைய வந்துருச்சு. இந்த காம்படிஷனை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? அதாவது அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குவாலிட்டி தான் எங்களுக்கு வந்து. இல்லை, அவங்களும் குவாலிட்டி கொடுக்குறாங்க. குவாலிட்டி நான் என்ன சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து பியூர் சில்க்கு தான், பியூர் ஜெரி தான், வேறு கிடையாது. ஸோ அதில் ஒன்றும் தப்பு நடக்கிற சான்சஸ் இல்லை. இப்போ வந்து எப்போ பாலிஸ்டர் யான் வந்ததோ, பியூர் சில்கில் என்னென்ன டீனியர் உண்டோ அவ்வளோ பாலிஸ்டர் வருது. அப்புறம் ரயானில் வராது. ரயானில் வந்து மேக்ஸிமம் 75 டீனியர் தான். எங்களுக்கு வந்து மினிமம் எங்களுக்கு 13, 15, 13 டீனியர் இருக்கணும். அதெல்லாம் அவங்களால ரயானில் பண்ண முடியல. பாலிஸ்டர் வந்தப்பறம் அவனும் 13 டீனியர் பண்ணுறான். இது ஒரு அது ஒரு போச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என்னென்னா அதுக்கு என்ன வித்தியாசம்னா, பட்டுக்கு ஒரு இயற்கையாக ஒரு ஷைனிங் உண்டு, இது ஷைனிங்கே கிடையாது. அந்த கவுன்சிலுக்கு மற்ற கவுன்சிலில் நாங்கள் டீனியர் சொல்லுவோம். சரி, அது வந்து ஷைனிங் இது ஒன்று ஆல்ரெடி ஒரு இடம் இருக்கேன் சேர்த்தா அந்த ஷைனிங் தெரியும் முடியும். அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எங்கள் கடையில் வந்து தப்பாகிடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு லேபிள்லேயும் பியூர் சில்க்கு, பியூர் ஜெரி, அல்லது பியூர் சில்க் பை பாலிஸ்டர், அதான் வார்ப்பு பியூர் சில்க், வெஃப்ட் பாலிஸ்டர். இல்லை சில வந்து பாலிஸ்டர் பை பாலிஸ்டர் இருக்கும், பார்த்தா தெரியாது, அது பாலிஸ்டர் பை பாலிஸ்டர் இது மாதிரி போட்டுருவோம். பியூர் ஜெரி, பியூர் ஜெரினா சில்வர் உண்டு, கோல்டு உண்டு. ஆஃபைன் ஜெரின்னு போட்டோம்னா சில்வரும் கிடையாது, கோல்டும் கிடையாது. இல்லை, இப்போ புது கடைகள் நிறைய வந்ததுனால அவங்க யாரும் போடுறது இல்லையா, அதை இப்போ பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நிறைய கடைகள் வந்ததுனால அவங்க வந்து ஃபேன்சி சாரீஸ் நிறைய இறக்கிட்டாங்க. அதனால உங்களுக்கு பிஸ்னஸ் பாதிப்பு இருக்கு இல்லையா? அதான் பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த வருஷம் ஒரு 5% அதிகம் ஜாஸ்தி ஆகணும். அப்போ தான் வளர்ச்சி. எத்தனை பேர் இருந்தாலும் உங்கள் பிராண்டுங்கிறது இதுக்கு முன்னாடி வந்துட்டு தான் இருப்பாங்க சார். அதை உங்களுக்கு வந்து ஆந்திரா கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்கல்ல, தமிழ்நாடு மாதிரியே இருக்காங்க. ஆனால் இப்போது தமிழ்நாட்டிலேருந்து
தமிழ்நாடு தனியாக ஆந்திரான்னு பிரித்த பிறகு அது ஒரு காரணம். அந்தந்த ஊரில் பெரிய கடைகள் வந்துடுது. ஆனால் மெட்ராஸ் வந்தாங்கன்னா நம்ம நல்லி கடைக்கு வராமல் போக மாட்டாங்க. அவங்க வந்து ஒன்று இப்போது அந்த குவாலிட்டினால ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது வந்து எங்கள் கடையில் கூட பிரின்சிபல்ஸ் எல்லாம் சிலது ஆதியிலேருந்து உண்டு. ஒரு கஸ்டமர் வராங்க, ஒரு இதை பச்சை கலர் சேலை எடுத்துன்னு போகிறாங்க. வீட்டு போய் பார்க்குறது அவங்க ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைகளோ இந்த கலர் வேணாமான்னு சொன்னாங்கன்னா, அப்போ மறுநாள் வந்து ப்ளூ ஏதோ கலர் மாற்றிக்கிறேன்னு வராங்கன்னா, எல்லா கடைகளும் வந்து அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி பொதுவாக தோணும். ஏன்னா ஒரு சேலுக்கு 2 சர்வீஸ் பண்ணுறாங்க. சொன்னேன் முதல்ல எப்படியும் கவனித்து அப்படி தான் கவனிக்கணும். ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்கு பிடிக்கலன்றதுனால இப்போ மாற்றிக்கிறாங்க. அதுக்குண்டான பணத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இல்லை அதுக்குண்டான பணத்தை கொடுத்துருக்காங்க போது ஆமாம், அந்த திருப்தியை நம்ம மறுபடியும் செய்யணும் இல்லையா? பிடிக்கல சில சமயம் அதே பார்த்து பிடிக்கலன்னு சில பணம் கேட்டாலும் கொடுத்துட்றோம். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் என் மனசில் பதிஞ்சது காரணம் 1968 இதுக்கு போயிருந்தேன், லண்டன் போயிருந்தேன். ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் கடையில் போனோம். அப்படியே 3 மாடி கட்டணும். ஒரு இடத்துல போனால் கேஷியர் வரிசையாக 5 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாம் கையில் பேக்கெட் கையில் வச்சுருந்தாங்க. எனக்கு புரியல, பணம் கொடுத்தா தானே பேக்கெட் கைக்கு வரும். இன்னும் நாங்கள் ஒரு பக்கம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். இங்கே போகிறான், அந்த பேக்கெட்டை கொடுக்குறான், இந்த பில்லை கொடுக்குறான், பணம் கொடுக்குறான், வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். அவன் ஏன் திருப்பி கொடுக்கணும்னு கேட்கல. சில 2 பெட்டி இருந்ததுன்னா ஒரு 2 3ன்னா திறந்து பார்த்தான்னு தெரியும். அது 3 ஷர்ட்டோ ஏதோ இருக்கான்னு திறந்தும் பார்க்குறது இல்லை. அப்புறம் ஒரு கேஷியர் ஃப்ரீ ஆகிட்டார். நான் போனேன், இது என்னது என்ன நடக்குதுங்கன்னு. அவங்களுக்கு எதோ எடுத்துன்னு போகிறாங்க, பிடிக்கலன்னு மாற்றிக்கிறாங்கன்னு. ஆமாம், ஏன் பிடிக்கணுன்னு கேட்குற வழக்கம் இல்லை. சரி சில 2 3 இருக்குது, அந்த பொட்டியை திறந்து கூட பார்க்கலையே அப்படின்னு நான் சொன்னேன். பார்க்குறது இல்லை, இது வரைக்கும் தப்பு நடந்தது இல்லை. அதனால் நான் பார்த்தேன், இது கரெக்ட் பிரின்சிபல். ஒரு கஸ்டமருக்கு வந்து அதை வாங்கிட்டு போனால் பிடிக்கலன்னா பணத்தை கொண்டு கொடுத்துருவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் கடையில் வந்து தாலிக்கூற புடவைன்னா உங்கள்கிட்ட தான் வாங்கணும். அந்த சென்டிமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணீங்க? அது என்ன முதல்ல அப்பா தாத்தா ஆரம்பித்த போது கூரை புடவை தான் நெச்சு கொடுத்துட்டு இருந்தார். ஆமாம், அது அப்போ 19 அது மடிசார் புடவையாக இருக்கட்டும் அல்லது மற்றவங்க கட்டுற தாலிக்கூற இங்கே அப்போ அதாவது மூர்த்த புடவை இங்கே தான் எடுக்கிறதுன்றது அவங்களுக்கு மனசில் வேறு. அவங்க வரும்போது சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் கூட வராங்க இல்லையா, மூர்த்த புடவை நல்லில் தான் வாங்கணும், நீ மற்ற புடவைகள் நீ எந்த கடையிலனா வாங்கு, மூர்த்த புடவை மட்டும் நீங்கள் நெல் தான் வாங்கணும் அப்படின்னாங்க பெரியவங்க. அதெல்லாம் எடுத்துருவாங்க. பாக்கி பிடிச்சது இங்கே எடுப்பாங்க. முன்ன என்ன கடைகள் கிடையாது. நீங்கள் டி நகர்லனாங்க, மயிலாப்பூரில் ராதாசிற்கு போகிறது, நான் சொன்ன மாதிரி சம்பூர் சாஸ்திரி தான் இருந்தது. அதனால் நாம் பாக்கெல்லாம் வந்து வச்சுருந்து பிடிச்சிருந்தா மொத்தமே இங்கே எடுத்துருவாங்க. உங்கள் தாத்தாவுடைய ஆரம்பிச்சு வச்ச சென்டிமெண்ட் அது. இந்த இந்த மூர்த்த புடவை அல்லது தாலிக்கூற புடவைன்னா இங்கே வாங்கணுங்கிறது உங்கள் தாத்தா ஆரம்பித்து அந்த சென்டிமெண்ட் கரெக்டாக போயிட்டு. ஆமாம், ஏன்னா எங்ககிட்ட மூர்த்த படம் மட்டுமே ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ ஒரு தறி தான் இருந்தது. அப்போ வந்து நல்லிக்கிட்ட மூர்த்த படம் வாங்குறதுன்றது ஒரு காலங்காலமாக வந்துருச்சு. ஆமாம், இப்போ நான் இப்போ 5ஆவது தலைமுறை இப்போ நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதில் வந்து என்ன பெரியவங்க காலத்தில் வந்து இங்கே எடுத்தாங்கன்னா அவங்க பெரியவங்க நேரம் எங்கே அழைச்சிட்டு வந்துடுவாங்க. நான் மூத்த படம் வேலையை பற்றி பிரச்சனை இல்லை, வேலையை பற்றி பிரச்சனை இல்லை, வேலையை பார்க்காது. நல்லி கடையிலேருந்து ஏன்னா குவாலிட்டி அவங்களுக்கு வந்து ஒன்று. ரெண்டாவது நம்ம நிஜம் சொல்லுவோன்னு, இந்த கடையில் ஒரு சேல்ஸ்மேன் சேர்க்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் போய் சொல்லக்கூடாது. அதான் முதல். அப்புறம் பாக்கியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவோம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும், இப்போ நிறைய வந்து பட்டுப்புடவைகளில் பாலிஸ்டர் கலக்குறாங்க. ஆமாம், கரெக்டு. பட்டுப்புடவைகள் வந்து வெயிட்டாக இருக்குது, 18,000 17,000 கொடுக்கும்போது பார்த்தா அதில் போய் பாலிஸ்டர் கலப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல பட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா இல்லை, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஆமாம், ஆனால் ஒரு சாதாரண குடும்ப பெண் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க? கசங்குமா? அது நல்ல பட்டு வந்து கசங்காதுன்னு சொல்கிறாங்க, அப்படியா? நல்ல பட்டு அது கூட காஞ்சிபுரம் பட்டு ஒன்று தான் கசங்காது, மற்ற இது கொஞ்சம் கசங்கும். ஏன்னா நான் 13 டீனியர்னு சொன்னேன் இல்லையா, அது பேர் ஜெரி பாவுன்னு சொல்லுவாள். ஜரிகை தயார் பண்ணுறதுக்காக அவ்வளோ ஃபைன் யான் தயார் பண்ணுறாங்க. அது வந்து காஞ்சிபுரத்தில் அதுதான் வாங்குவாங்க. நான் ரொம்ப டெக்னிக்கலாக போகல. ஒரு இதில் வந்து இந்த பண்டைன்னு சொல்லுவாங்க, சீப் மாதிரி இருக்கும். ஒரு இதில் வந்து பாக்கி எல்லா ஊர்லேயும் 2 இடம் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து 26 டீனியர் இருக்கும். இவங்க 13 டீனியர் இருக்கிறதுனால ஒரு 2 இடம் சேர்ந்து முறுக்கிட்டு, அதுவும் இன்னொரு 2 இடம் சேர்ந்து முறுக்கிட்டு 4 இடம் வரும். அந்த சிஸ்டத்தில் நினச்சா நீங்கள் எத்தனை உட்காந்து கசங்காது.
இன்றைக்கும் அந்த சிஸ்டம் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இருக்குது. சார் நல்ல பட்டு அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிறது கஸ்டமருக்கு கஷ்டம். பட் நாங்கள் காலங்காலமாக இருக்க சில லேடிஸ் அது நீங்கள் வந்து ஒரே வழி சென்ட்ரல் சில்க் போர்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. சென்னையில் ஒரு சென்ட்ரல் சில்க் போர்டு இருக்குது. அவங்க ஒரு யானை எடுத்து அனுப்பிச்சு இது என்னன்னு கேட்டால் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. பியூர் சில்க்னா பியூர் சில்கில் பாலிஸ்டர் ஏதோ ஒன்று பியூர் சில்க் எஸ்ன்னு போனால் இது பியூர் சில்க் இல்லைன்னு சார் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், நான் சின்ன வயசில் எங்கள் குடும்பத்திலலாம் பட்டுப்புடவைகள் ரொம்ப பழசானதுக்கு அப்புறம் அந்த ஜரிகையை கட் பண்ணி ஜரிகையில் புடையே அப்படி ஊற்றுருவாங்க. இது புடவை வித்துறோம், நான் அதை சொல்ல. ஜரிகையை கட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா தீயில போடுவாங்க. தீயில போட்டால் அது பவுன் வரும், அதில் பவுன் வரும், கோல்டும் வரும், சில்வரும் வரும். சில்வரும் வரும். அது அப்படியே பொடி பொடியாக வரும். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இதில் கொடுப்பாங்க, ஜுவல்லரியில் கொடுத்து ஆமாம், காதுக்கு மாட்டெல்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அந்த மாதிரிலாம் வருமா? அது அவ்வளோ வராது. அப்போ தான் நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஜரி யான் இருக்குது. அது வந்து டோட்டல் வெயிட்டில் 62% சில்வர். நான் 100 வருஷம் சேலை ஒன்று கஸ்டமர் கொண்டு வந்தாங்க, நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். 62% சில்வர், 0.9% கோல்டு. இதில் அந்த ஜரி இருக்க ஜரின்றது உள்ள சில்க் த்ரெட் இருக்கும். அது மாதிரி சில்வர் வந்து இப்படி சுற்றுவாங்க அந்த த்ரெட்டு மேலே. ஸோ இப்போ கோல்டு கம்மியாகிடுதா? இப்போ 18-19 தானே வருது இப்போ. அப்போ 62% இருந்தது கோல்டு அந்த காலத்தில். அதுதான் சாரி 62% சில்வர் இருந்தது. கோல்டு 0.9, ஆல்மோஸ்ட் 1 கிராம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி 1 கிராம் என்ன விலை ஆகுது? ஸோ 12 ரூபா, 12,000 பண்ண முடியாது. அந்த விலை கொடுத்து வாங்குவாங்கன்னு பயப்படுறாங்க அவங்க மேனுஃபேக்சர். ஜரி நான் தயார் பண்ணி கொடுக்குறேன்றான் சூரத்தில். அதே 68%, அதே 0.9% கோல்டு. அந்த விலை நீங்கள் கொடுப்பீங்கன்னா நான் தயார் பண்ணேன். அந்த விலை கொடுத்து வாங்க முடியாது உங்களால். நிறைய புடவை பார்டர் இருக்குது பாருங்க, அந்த பார்டரில் ஒரே மஞ்சள் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரே மஞ்சள் அடிக்குது, நல்ல புடவை இல்லைம்மாங்க. அப்படியா? ஓவராக மஞ்சள் அடிக்குது. அந்த த்ரெட்டு, அந்த கோல்டு த்ரெட்டு. ஆமாம், ஒரே மஞ்சள் ஓவராக மஞ்சள் அடிக்குதுமாங்க. அது வந்து ஆஃப் அண்ட் ஜரிகைன்னு ஒரு கணக்கு. ஏன்னா கோல்டு சில்வர் இல்லைன்னா ஷைனிங் வராது. அது வந்து இப்போ உங்களால் கண்டுபிடிக்க 2 படம் பார்த்து வச்சா சில நாமளே கஷ்டப்படுறோம். நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், அது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி. நான் 1978 ஃபேமிலியோட ஃபாரின் போயிருந்தபோது ஜப்பான் போயிருந்தோம். ஜப்பானில் ஒரு நெல் முத்து இருக்கு இல்லையா, அந்த கடைக்கு அந்த அந்த டூரிஸ்ட் பஸ் அங்கே ஆச்சு போனேன். நாங்கள் ஒரு 30 பேர் இருப்போம். அதில் ஆஸ்திரேலியன் இருந்தாங்க, யூரோப்பு ஸ்டேட்ஸு, ரஷ்யனு இதாங்க நாங்களும் இருந்தோம். அப்போ வந்து அவன் வந்து நான் உங்களுக்கு நெல் முத்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன்னு அதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு வந்தான். சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு. அது ஒரு 10 நிமிஷம் அந்த லெசன் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் 3 சரம் கையில் எடுத்துருந்தான். 3 சரம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், செகண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், தேர்ட் குவாலிட்டி எப்படி. ஒரு கேள்வி அது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சொல்லிட்டேன். என் முறை வந்தது. நான் சொன்னேன், முதல்ல உள்ளதும் 3வது உள்ளதும் ஃபஸ்ட் குவாலிட்டி, சென்ட்ரலில் இருக்கிற செகண்ட் குவாலிட்டின்னு கையை தருவேன். இது வந்து ஹேர் பின் மாதிரி போய்விடு வருது, ஒரே சரம். அவன் சொன்னான், 12 வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் தான் சார் கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் என்ன ஜுவல்லரி யாருன்னா? இல்லை நான் பட்டுப்படு வந்து என் சீட்டில் உட்காருங்க சார்னா. உட்காந்தேன். அதுக்கப்புறம் ஜுவல்லரியே இல்லை, பட்டுப்புடவை உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியுது தானே? ஏன்னா இது ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட 2 பேருக்கும் ஒரே பாடம் தாங்க. அந்த பட்டுனுடைய குவாலிட்டி அந்த ஷைனிங் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அது இது சொல்லிக் கொடுக்க முடியாது, இது கண்ணுக்கு தான் பாடம். அது ஆனால் பல நேரங்களில் ஒரு கடையில் வந்து அதே பட்டு புடவை 17,000 20,000 விற்கிறாங்க, இன்னொரு கடையில் 9,000 விற்கிறாங்க. 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அது நிறைய நம்ம வந்து இப்படி தான் ஜனங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று ஜரிகை வந்து அது பியூர் ஜரி, இது ஆஃப் அண்ட் ஜரி அப்படி இருக்கலாம். ரொம்ப விலை கம்மியாக இருந்தால் ஒரு யான் வந்து பியூரு, ஒரு யான் பாலிஸ்டர் இருக்கலாம். அதோடும் கம்மியாக இருந்ததுன்னா 2 யானுமே பாலிஸ்டர், ஜரி ஆஃப் அண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எல்லா விதமும் இங்கே வச்சுட்டு இருக்கோம். அதில் எழுதிடுறோம் நாங்கள், மற்றவங்க எழுதுறதுலன்னு நினைக்கிறேன்னா. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கடை பேரெல்லாம் சொல்லலை. ஒரு கஸ்டமர் வந்தாங்க, ஒரு சேரீ கொண்டு வந்தாங்க. அந்த சேரீ வந்து 1500, அதில் லேபிள் இல்லை, அது பாலிஸ்டர் சேரீ. ப்ளவுஸ் பீஸ் கேட்டால் ப்ளவுஸ் பீஸ் எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து எந்த கடையை பற்றியும் நீயா குறை சொல்லக்கூடாது, அவங்க கேட்டால் வழி சொல்லியிருந்தேன். அந்தம்மா அந்த இது மாதிரி படம் உங்கள்கிட்ட இருக்காங்க, இருக்குது இதே விவரதே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காமிச்சாங்க கஸ்டமருக்கு. பார்த்து என்ன பாலிஸ்டர்னு போட்டிருக்குன்னு, பாலிஸ்டர் தாங்கன்னு சொன்னான். அவங்க கையில் இதுவும் பாலிஸ்டர் தான். அப்படியா அப்படின்னு அவன் வந்து சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லி 1500 ரூபா, எங்கள் படம் 316 ரூபா. அதாவது நான் ஒருத்தர் வாங்கும்போது
அவங்க எதனால் இது விலை ஜாஸ்தி கொடுக்கணும்னு தெரிஞ்சு வாங்கணும். நம்ம உண்மையாக இருந்தோம்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து பாலிஸ்டர் பை பாலிஸ்டர்னு இருக்கும், சில்க் பை பாலிஸ்டர்னு இருக்கும், அப்புறம் பியூர் சில்க்குன்னு இருக்கும், பியூர் ஜெரின்னு எழுதுவோம், ஆஃப்லைன் ஜெரின்னு எழுதுவோம். ஒரு குவாலிட்டி அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. அதாவது அதில் வந்து சில்வர் மட்டும் இருக்கும், கோல்டு இருக்காது. அதுக்கு என்ன பண்ணி இது எங்கள் ஜெரியெல்லாம் முதல்ல ஃப்ரான்ஸில் தான் தயாராகிடுது. அது ஃப்ரெஞ்ச் ஜெரின்னு சொல்லி இது ஜெர்மன் ஜெரின்னு ஏதோ ஒரு பேர் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம். இது எல்லாம் எல்லா லேபிளும் இருக்கும். சேல்ஸ்மேனே மறந்து போயிட்டால் கூட லேபிள் இருக்கும், மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. நான் எதுக்குன்னா இந்த நம்பிக்கைன்றது லாபம் கம்மியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இப்போ நான் 300க்கு நம்ம 1500 இருக்காங்கன்னா, ஆனால் இந்த கடையில் போய் சொல்ல மாட்டாங்க. குழந்தை அனுப்பிச்சா கூட நம்ம தைரியமாக வாங்கிட்டு சொல்லலான்னு. பிராண்டு க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். காரணம் இந்த குவாலிட்டிக்காகவும் இந்த உண்மை தன்மைக்கு தான் கிடச்சின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு தரம் நான் அப்படி வெளியிலேருந்து இருந்தேன். ஒரு அம்பாசிடர் ஒரு ஃபாரினர் போயிருந்தேன். இப்போ நான் கடையை பார்த்துட்டு போனார். அப்புறம் டிரைவர் அங்கே நிறுத்தினும் போது ஒரு கடை தாண்டி போயிடுச்சு. உம்டியார்கிட்ட போய் நிறுத்திட்டு நான் நடந்து வந்தார். நான் இங்கேயே நின்றேன். நம்ம கடைக்கு தான் வந்தார். உள்ளே போயிட்டு இருந்தார். நான் பக்கத்தில் போயிட்டு இருந்தேன். சரி நீங்கள் போகும்போது பார்த்தேன், என் கடையை பார்த்துட்டே போனீங்க, அதுக்குள்ளே தள்ளி போயிட்டீங்க, அப்புறம் நடந்து வந்தீங்க அங்கேருந்துன்னு. ஆமாம், நான் அப்படியே போகும்போது பார்த்தேன், நல்லின்னு பார்த்தேன். இது ஃபேமஸ் பிராண்ட் ஆச்சேன்னு சொல்லி இந்த வாரம் தான் சொன்னார். அதுக்காக உள்ளே பார்த்து போல வந்தேன். அப்புறம் எனக்கு யாரும் தெரியல. என் கார்டு கொடுத்து அவர் கார்டு கொடுத்தா தாமஸ் பேட்டா போட்டுருந்து. வேர்ல்டு பூரா பேட்டா இருக்குது. அவர் தான் மேனேஜிங் டைரக்டரு. அது ஒரு பெருமையாக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு தான் வீக்னு ஒரு மேக்சின் அமெரிக்கா இருந்தது இல்லையா, அதில் வார்த்தை சன்னு தான் காமிச்சான். இந்தியா பற்றி வரும்போது இந்தியாவில் கூட காட்ரேஜ் நல்லின்னு பிராண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது மாதிரின்னு ஏதோ உதாரணத்துக்கு எழுதியிருந்தான். அதாவது காட்ரேஜ் தெரியும், அது வந்து காட்ரேஜ்னா அயன் சேஃப்னு. நல்லி அதில் சேர்த்து வந்து பெருமையாக இருந்து சன்னு காமிச்சான். அது ரெண்டு பேர் தான் உதாரணத்துக்கு கொடுத்துருந்தான்ட்டு. இப்போ ஒரு சின்ன ஒரு இதில் யூடியூப்பில் வந்தது, முடிஞ்சு நான் உங்களுக்கு அனுப்புகிறத. அதில் வந்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்குற ஹிந்தியில், ஏன்னா ஒரு புரிகிற மாதிரி ஹிந்தி இருக்குது. அவர் சென்னையில் எது பிராண்டுன்னா எதை சொல்லுவீங்கன்னா நல்லின்னு சொல்கிறாரு. அவர் பதில் சொல்கிறார். அது மாதிரி நம்பர் 1 போட்டு அது மாதிரி வரிசையாக 10 இது போடுறார். அது பெருமையாக இருந்து எப்படி இருந்தாலும் பாம்பே இல்லை நம்ம உழைப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. ஆமாம் நினச்சோம். அதாவது நம்ம அதாவது இந்த கடையில் போய் பேசுறதில்ல, ரெண்டாவது உள்ளபடி எழுதிடுறோம். அது இப்போ சாஃப்ட் சில்க்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு வேளை சொல்லி அந்த கடைக்கு போய் சண்டை போடுறாங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்லலாம், நான் சாஃப்ட் சில்க்னு தான் சொன்னேன், பியூர் சாஃப்ட் சில்க்ஸ்ன்னு சொல்லலன்னு சொல்லலாம் இல்லையா. அதனால் நான் இதெல்லாம் கூடாதுன்னு எழுதிடுறேன். லாபம் கம்மியாக இருக்கும் போது இருந்துட்டு போட்டோம். பட்டில் எந்த டைப் வந்து அதிகமாக போகுது? சாஃப்ட் சில்க் அதிகமாக போகுது. எந்த ஸ்டைல் நிறைய போகுது? அந்த காலத்தில் எப்படின்னா எல்லாம் விலை பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து காஞ்சிபுரம் போட நிறைய வித்துட்டு இருந்து. இப்போ காஞ்சிபுரம் போட வந்து மூர்த்தி போட வச்சுங்களேன், 2.25 லட்சம் 3.25 லட்சம் அது மாதிரி ஆகுது. அது வந்து சில பேர் தான் வாங்குறாங்க. நான் இந்த கடைக்கு வரும்போது மூர்த்தி போட 300 ரூபா, உடல் பூரா ஜரிகை, அதுக்கு மேலே ஜரிகை போட முடியாது. அப்படி இருந்தபோது அந்த புடவை இன்றைக்கி வந்து 2.25 லட்ச ரூபா ஆகுது. அப்போ வந்து இவங்க நான் சொல்கிற காலத்தில் பாலிஸ்டர்னா என்னன்னு தெரியாது, அந்த காலகட்டம் ஆஃப்லைன்னா என்னன்னு தெரியாது ஜரிகையில். அதெல்லாம் வந்துட்டனால நீங்கள் வெறும் சாதாரண கண்ணில் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த காஞ்சிபுரம் பட்டுப்படியாக இருக்கட்டும், அல்லது வந்து தர்மாரம் இருக்கட்டும், அல்லது பியூர் சில்க் பை பாலிஸ்டர், அதில் பாலிஸ்டர் நீங்கள் நான் அப்படி வச்சுட்டு நான் சேல்ஸ் இருக்குது, இல்லை ஸ்டேபிள் மெல் பண்ண எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது கண்ணுக்கு. அந்த ஷைனிங்னு ஒன்று சொல்லுங்க பாருங்கள், அதெல்லாம் இவங்க ஏதோ என்ன பண்ணுறாங்க தெரியல. அந்த காஞ்சிபுரம் சில்க்கு ஒரு மரியாதை இருக்குது. ரொம்ப இருக்குது. இன்னைக்கு கூட கொஞ்சம் வயசானவங்க வந்தாங்கன்னா எனக்கு காஞ்சிபுரம் சில்க் மட்டும் காமிங்கன்னுவாங்க. ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து அவங்க ஒருத்தர் தான், வேறு யாராலையும் அந்த மாதிரி அந்த ஃபைன் யானை யூஸ் பண்ணுறதில்ல. இவங்கெல்லாம் தலைமுறை நிச்சயம். இன்னொரு விஷயம், சாதாரண மக்கள் வந்து சின்னாளம்பட்டு பம்பர் பட்டெல்லாம் வாங்குவாங்க. இப்போ அந்த பட்டெல்லாம் இருக்கா? இப்போ இல்லை, போயிடுது. அதாவது 1980 பாலிஸ்டர் வந்தது. பாலிஸ்டரில் சௌரியம்னா என்ன டீனியர் வேணாலும் தயார் பண்ண முடியும். அந்த பம்பர் பட்டு அந்த சின்னாளம்பட்டுலாம் ரயான் வந்து நேச்சுரல் ஃபைபர் அது. ஆனாலும் அதில் வந்து இப்போ எங்களுக்கு எப்படின்னா, காட்டனாக இருந்தால் நம்பர் ஏற ஃபைன் அர்த்தம். இதே பியூசில் யாருன்னா டீனியர் நம்பர் குறைய ஃபைன் யான். ஆரணி இருக்குல்ல, ஆரணி இருக்குது, அது கொஞ்சம் லைட் வெயிட்டு. இந்த அளவு வெயிட்
எந்த பட்டு வந்து விலை ரொம்ப ஜாஸ்தி, எது ரொம்ப கம்மி? பட்டுன்னு யான் சொல்கிறீங்களா? ஆமா. யான் வந்து அதாவது ஷெட்லகட்டான்றது இந்தியாவிலே தி பெஸ்ட்டு குவாலிட்டி சரி, ஒன்று. ரெண்டாவது வந்து அது அது வந்து கோலார் டிஸ்ட்ரிக்ட்டு, கர்நாடகா ஸ்டேட்டு. சரி. அதுக்கு அப்புறம் வந்து அந்த அது அவங்க தான். ஏன்னா டோட்டல் இந்தியாவுக்கு மல்பெரி சில்க் தயார் பண்ணுறது அனுப்புறது இவங்க தான் 90%, 100% கூட சொல்லலாம். அந்த எல்லோரும் அங்கே தான் போய் வாங்கி ஆகணும். அதில் அந்த 13-15 டீனர் வந்து விலை ஜாஸ்தி, ரொம்ப ஃபைன் ஆனதுனால அதை யூஸ் பண்ணுறது ஒன்லி காஞ்சிபுரம் தான் த்ரூ அவுட் இந்தியாவில். சரி. பாக்கி எல்லோரும் 26 டீனியர், 28 டீனியர் அது மாதிரி வாங்குவாங்க. அதில் வந்து இந்த புடையில் உள்ள ஷைனிங் அந்த அளவுக்கு இருக்காது. ஷைனிங் கூட இருக்கலாம், அந்த பாலிஸ்டர் மாதிரி கசங்காத இருக்கு பாருங்க, அது காஞ்சிபுரம் புடவை ஒன்று தான் அப்படி இருக்கும். பாக்கி இதில் ஏன்னா அது கொஞ்சம் இதை விட கோர்ஸ், இதை விட அதாவது கவுண்ட்ஸ்ன்னு இல்லை, டீனியர் பார்க்கும்போது 13 டீனியர், 26 டீனியர், அதுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கும். வெயிட்லெஸ் சாரிங்கிறது எது? வெயிட்லெஸ் சாரின்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முன்ன வந்து எங்கள் தாத்தா காலத்தை 420 கிராம் இருக்கணும் கணக்கு, 12 பழம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 5 கிராம் ஜாஸ்தியானால் கூட கோச்சிக்க மாட்டார், அது உண்டா பணத்துக்கு கம்மியாக வந்து ஒத்துக்க மாட்டார் அவர். அந்த மாதிரி இப்போ வந்து எவ்வளோ கம்மி வெயிட்லையும் இப்போ நெய்ய முடியுது அந்த யானை வச்சுட்டு. இப்போது நான் 420 சொன்னேன் பாருங்க, ஆரணி வந்து 300, 350 அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஜரிகை இருந்தால் வெயிட் ஜாஸ்தி வரலாம். இந்த இப்போ சாஃப்ட் சில்க்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் 300, 320, 330. மைசூர் சில்க்ல எந்த கேட்டகரியில் வருது? மைசூர் சில்க்குன்றது அது மைசூர் கிரேப்பை தான் மைசூர் சில்க்குன்னு நம்ம சொல்கிறோம். அந்த கிரேப் வந்து ட்விஸ்ட்டு ஜாஸ்தி. நம்ம இதில் வந்து ஒரே பிளைனாக சாஃப்டாக இருக்கும். அது வந்து ட்விஸ்ட்டுக்குனால கிரிங்கிள் தெரியாது, ஒரு அந்த மேடு பள்ளம் மாதிரி தெரியும். ஹை ட்விஸ்ட்னால அதை அவங்க கண்டுபிடிச்சி அதை நெச்சு அதை வந்து கர்நாடகாவில் மட்டும்தான் தயார் பண்ணுறோம். அதனால அந்த பேர் மைசூர் சில்க்னு வந்தது. உங்கள் கடையில் ரொம்ப அதிகமான விலை உள்ள சாரி எது? ரொம்ப கம்மி பட்டில் சொல்கிறேன். இப்போது இருக்கிறது 2,94,000 அதுதான் ஹையஸ்ட் ரேட்டு. விலை கம்மின்றது 5,600 வெயிட், அது வெயிட் கம்மி. அது இது ஆஃப் இன்ஜரி. சரி, வைர ஊசி புடவைன்னா என்ன? வைர ஊசின்னா உடல் பூரா இது கோடு கூட ஜரிகை இழை வரும். உண்மையில வைர ஊசி இருக்குமா அதில்? பேர் வச்சாங்க. அதாவது அதுக்கு வைர ஊசிக்கு சம்மந்தம் கிடையாது. வைர ஊசிக்கு வைரத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது ஒரு நீளமாக ஒரு கோடு போகும், ஜரின்னு இழை. அப்புறம் அதுக்கப்புறம் 2, 4, 5 இழை பட்டு இருக்கும், அப்புறம் ஒரு ஜரிகை இழை, அது மாதிரி போடுவாங்க. அதான் வைர ஊசி. ஆமாம், வைர ஊசி சில பேருக்கு விரும்பி கேட்பாங்க. ஆமாம். இப்போ மட்டும் அதாவது நீங்கள் இது வைர ஊசி முதல்ல ஆரம்பித்து 90 வருஷம் இருக்கும். ஆனால் எவ்ரி 30 இயர்ஸு திருப்பி அதே வந்து டிமாண்ட் வரும். அது காரணம் யாருக்கும் சொல்ல தெரியல. இந்த வைர ஊசியெல்லாம் ஒரு காலத்து அப்புறம் நடுப்புற ஃபேன்சி சாரீஸ் அப்படி விட்டேன். இப்போ வைர ஊசி சேலவுன்னு கேட்டு மறுபடியும். ஆமாம். உங்கள் கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ், அதாவது சினிமா நடிகர்லேருந்து ஆரம்பித்து அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாரும் வராங்க. மறக்க முடியாத கஸ்டமர் யாரை சொல்லுவீங்க? ஒரு சில பேரை, 1-2 பேரை. ஏகே பிர்லா ஒரு தடவை வந்திருந்தார். அவரே அவங்க சாரீஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, அவர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். இன்னொரு தடவை திருபாய் அம்பானி மிஸ்ஸஸ் வந்திருந்தாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்க. சரி. மற்றபடி வந்து சினிமா நடிகர் பூரா எங்ககிட்ட தான் எடுப்பாங்க. எல்லாம் வந்துருக்காங்க. ரஜினி வந்திருக்காரா? ரஜினி வரல, மிஸ்ஸஸ் லதா ரஜினி வந்திருக்காங்க. ரஜினி கடை முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. ரஜினி இல்லை, கமல் தான் வந்திருந்தார். கடைக்கு ரஜினி வந்து இல்லை. அப்போது வந்து இவங்க எல்லாரும் இது அதே மாதிரி சிவாஜி சார் வந்து இல்லை, கமலாமா டெய்லி வருவாங்க. ஏன்னா அவங்க கிராமத்துலேருந்து யாராவது வருவாங்க, நீ கூட வாமான்னு அழைச்சி போயிடுவாங்க. அவங்கள எம்ஜிஆர் வந்திருக்காரா? எம்ஜிஆர் இல்லை, ஆனால் எம்ஜிஆர் ஜானகியம்மா வந்திருக்காங்க, ஜானகியம்மா வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு தடவை வந்து அவரே அவருடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார். எங்கள் என்எஸ் கிருஷ்ணன் வீட்டுக்கு ஏதோ வந்திருந்தாங்க. வந்திருந்தபோது என்ன தெரியல, அதாவது பிறந்த நாளாக அந்த மாதிரி இருக்கும்போது அவர் இருக்கும்போது அந்த இது கையில் வாங்கிட்டு வரத்துக்கு பண்ணிட்டு அப்போ ராத்திரி 9:30 மணி அந்த பிஏ கூப்பிட்டு, இப்போ நல்லி கடைக்கு போ, நான் சொன்னேன்னு சொல்லு, கடை திறந்து எடுத்து கொடுப்பாங்க. வந்தாலும் இப்போ நான் இருந்தேன் நல்லா, அப்போ தான் கடை கட்ட போகிறாங்க, கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் திறந்து எடுத்து கொடுத்தோம். அது மாதிரி சொல்லிட்டாங்க. காமராஜ் வந்திருக்காரா? கமல் காமராஜ் சொல்கிறேன். காமராஜ் வந்து இல்லை, காமராஜ் சொல்லி அந்த பத்மா அம்மா சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அதுக்கப்புறம் 1953 இந்த நிகழ்ச்சி, அவங்க அதுக்கப்புறம் வரல.
69 வந்திருந்தேன். அப்போ நான் கடையில் இருந்தேன். நான் கேட்டேன். அப்போ சின்ன பையன், இப்போ கொஞ்சம் ஓரளவு விவரம் தெரியும் இல்லையா? இது மாதிரி வந்துட்டு இது மாதிரி அப்பா படம் பார்த்து அப்படியே போயிட்டீங்க நீங்கள். அப்புறம் இன்றைக்கி தான் வரீங்க. இல்லை எனக்கு வந்து உங்கள் அப்பா தான் வந்து கிட்ட வந்து எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுப்பாரு சாரீஸ் எல்லாம். அவர் இல்லாத கடையில் போகிறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. அதுக்கு போய் ஒருத்தர் யாரோ சொந்தக்காரங்க, நீ வந்து தான் ஆகணுன்னா நான் கூட வரேம்மான்னு சொல்லி வந்தாருன்னு. அப்போ தான் எனக்கு வந்து எஜமான் ஸ்தானம் வந்து எவ்வளோ முக்கியம்னு மனசில் பட்டுது. அப்போ வந்து எனக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால் ஒன்றும் வாங்கம்மா நானே உங்களுக்கு இந்த கிட்ட காமிக்க சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது. இப்போ வந்து நான் வந்து நான் சொன்னேன், இப்போ சின்ன பையனை காமிக்கிறீங்களே முதலாளின்னு கேட்டானே, அது வந்து முதலாளி இருக்கணுன்றது அவசியம்னு அப்போ என் மனசில் பட்டுது. அதனால் கூடி மட்டும் நான் எங்கேயும் வெளில போக மாட்டேன். எனக்கு பெரிய குழந்தைங்க எப்பா கூப்பிட்டா சினிமா கூட ஆயிடுச்சுமா, மற்றபடி நான் இங்கே வெளிலே போக மாட்டேன். கலைஞர் ஃபேமிலி வந்திருக்காங்கல்ல, நான் இங்கே தான், ஆமாம், புறம் இங்கே தான் எடுத்திருந்தாங்க. நம்ம சிஎமோட ஒய்ஃப் ரெகுலராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். துர்கா ஸ்டாலின் ரெகுலராக வருவாங்க, அவங்க ரெகுலராக வருவாங்க. அவங்க பெரியம்மா வரும்போது இவங்களும் வருவாங்க. இப்போ அவங்க ரெகுலராக வந்து எடுக்கிறாங்க. இப்போ தயாளம்மாவும் ரெகுலராக வருவாங்க. வருவாங்க. தயாளம்மா வரும்போது கூட துணைக்கு செல்லியம்மா வருவாங்க. அப்புறம் இவங்க சில சமயம் வருவாங்க. இப்போ இவங்க ரெகுலராக இவங்க கலைஞர் மறைஞ்ச பிறகு இவங்க தான் வராங்க பர்ச்சேஸ்க்கு. ரெகுலராக வராங்க. அதாவது ஏதாவது ஒரு சாரீன்னா நல்லில் இப்போ வாங்கிட்டான்னு சொல்கிற அளவுக்கு அவங்களே வர முடியலன்னு யாராவது ஒருத்தர் அனுப்பி வைப்பாங்க. அது கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லணும். நிறைய கடைகள் இருந்தால் கூட நம்மகிட்ட தான் ஆதியிலேருந்து ராஜாஜி காலத்தில் அவங்க டாக்டர்ஸ் இங்கே வருவாங்க. அதே மாதிரி ராஜாஜிக்கு முன்னாடி இல்லை, அவர் தானே முதல்ல. அதுக்கப்புறம் வந்து காமராஜர் சார் காலத்தில் வந்து அனுப்பிச்சிடும். அவர் வந்து இல்லை, பத்மாமா நீ போய் வாங்கி கொடுப்பான்னு அனுப்புவார். அப்புறம் பக்தன் சார் எங்கள் சரோஜினி வரப்போ இவங்கெல்லாம் நம்மகிட்ட தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணாதுரை சார், அண்ணாதுரை வந்து காஞ்சிபுரம் சொந்த ஊர் ஆனதுனால அவங்க இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு அவசியம் ஏற்படலை அவங்களுக்கு. அப்போ என்ன கலைஞர் வந்தப்போ நம்ம பூரா நம்ம கடையில் தான். இப்போது அந்த பக்கம் வந்து எம்ஜிஆர் ஆட்சி நடந்தபோது எடுத்துன்னு போயிருக்கலாம். அவர் வந்தது இல்லை நேரத்தில் ஜானகியம்மா வந்து நான் பார்த்துருக்கேன் கடையில் எடுத்துன்னு போய். அது மாதிரி இவர் ஒவ்வொரு யுகாதிக்கும் சாவித்திரி அம்மாவும் ஜெமினியும் வருவாங்க இங்கே. வந்துட்டு வந்தால் கூட்டம் சேர்ந்து போகிறதுன்னு கடை தரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு அவன் அம்மா பிடிச்சார் இருப்பான், அவர் ₹1 எடுத்து கொடுப்பாரு என்கிட்ட. ஜெமினி இந்த வர வச்சுக்கோ, மிச்சம் நான் போய் செக் அனுப்பிச்சிடுறேன். ஆனால் நான் அடுத்த இதுக்கு வருவேன், யுகாதிக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சுன்னு எனக்கு சொல்லணும். எவ்வளோ பிஸ்னஸ் டெவலப் ஆச்சு, இந்த வருஷத்துக்கு எவ்வளோ ஜாஸ்தி ஆச்சு அது எனக்கு சொல்லணும் அப்படின்வாரு. நான் சொல்லுவேன் 10% இம்ப்ரூவ் ஆச்சு, 7% இம்ப்ரூவ் ஆச்சுன்னு. அவருக்கு சந்தோஷம், அவருக்கு ஒரு சந்தோஷம், அவர் கைராசி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கேட்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு தான். இப்போ சிவாஜி வந்து ஒரு நாள் அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர், அவர் வந்து பூமி கேஸ் லிமிடெட்னு ஆரம்பித்தார். அதுக்காக அடையார் பார்க்க தான் ஃபங்க்ஷன். அப்போ சாப்பிட போகும்போது நாங்கள் ஒரே இடத்துல உட்காந்த பக்கமாக அவர் சொன்னார், ஐயோ நான் வந்து ₹1,00,000 கண்ணில் நான் பார்த்ததில்லை. அவர் சொல்கிறார் என்கிட்ட வந்து எதிர்பாராதது நடிக்கும்போது இவருக்கு ₹7,000 கொடுத்தாங்களாம், பத்மினி அம்மாவுக்கு வந்து 9,000 கொடுத்தாங்களாம். இவர் கூப்பிட்டு கேட்டார். எதிர்பாராதது வந்து வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் உமாபதி, இன்னொருத்தர் பேர் டக்கு ஞாபகம் வரல, 3. இன்னொருத்தர் வந்து என்எஸ் கிருஷ்ணனுடைய தம்பின்னு என்எஸ் தெரியும் எடுத்து அந்த மொத்த படத்துக்கு 55,000 தான் காஸ்ட் ஆச்சு. அது இருக்கு எந்த ஏனையா குறைச்சிட்டிங்கன்ட்டு கேட்டிருக்காரு இவர். கேட்டபோது ஏங்க நீங்கள் வந்து 52 வந்தீங்க, பத்மினி அம்மா 47 வந்துட்டாங்க ஃபீல்டு, சீனியர், உங்களோட சீனியர் அப்படின்னு. அது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன், பாதி பணம் உங்கள் கடைக்கே போயிடுதியா அப்படின்னு சொன்னார். அப்போ ரெண்டாவது வந்து யார் வந்தாலும் நல்லி தான். அதாவது பாதி ஒரு விடும்போது ஒய்ஃப் பேர் சொல்லிட்டு உள்ள வருவார், கமலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்துடுவாங்க, குரல் கேட்டுன்னு வந்துடுவாங்க. அவங்க அவருக்கு இல்லைன்னா நல்லிக்கு போயிருக்காங்க கேட்பாரான். ஆமாங்க யாரோ ஊர், சரி நீயே பரிமாறு அப்படின்னு.